வாடி வந்து கட்டி போடு, வந்து கட்டி போடுறா. நான் கட்டிப்பிடி சொன்னேன்னா என் ஃபேன்ஸ் எல்லாம் இப்படி குதுகுலமாவாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்த்தேன். சார் நீங்களா சார்? நான் உங்கள் பிக் ஃபேன் சார். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா சார்? நான் வளர்ந்த கதையை தம்பி கேட்குறேன். என் அப்பா இப்படி சொல்லி சொல்லி என்னை வளர்த்துட்டாடா, வளர்த்துட்டான். ஒரு விபத்தில் முகேஷ் இங்கே வந்து மாட்டிக்கிட்டான். இந்த பாலைவனத்தில் அவனுக்கு ஒரு சில ஞாபகங்கள். அம்மா அப்பா நீங்கள் இருந்திருந்தாலும் இந்த இடத்துல வந்து மாட்டியிருக்க மாட்டேன். ஓரா பசிக்குதே, என்ன சாப்பிட்றதுனே தெரில. காட்டில் ஏதாச்சும் புளியாக பார்த்து அடிக்கணும். மானு இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். ஏய் வப்பா, இன்னைக்கு இளநியாச்சும் பிடிக்கிறோண்டா. தாகமாவா மீனாச்சும் மாட்டுமா? மீன் ஏய் சார், இதுவும் மாட்டுக்குது. அவ்வளோதான், பட்டினி தான். மேடம் என்னை கொண்டுறாதீங்க, கொஞ்சம் பசிக்குது, ஹெல்ப் பண்ண முடியுமா? சோறு கெட்டதுமே கொடுத்துட்டீங்களே, நல்லா இருப்பீங்கம்மா, நல்லா இருப்பீங்க. செம்ம தூக்கம். என்ன பண்ணுறாங்க? ஏய் வித்தையா? நாங்களும் காட்டுவோம் இந்த மாதிரி வித்திங்க. வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, இதான் எங்கள் ஊரில் கம்பு சண்டை. அடாடா, இப்போ பாரு குறி மிஸ்ஸே ஆகாது. செம்மையா அடிக்கிறீங்க. இருமா, ஏற முடியலம்மா. ஏற மாட்டேனா? கொஞ்சம் முக்கிட்டம்மா. நம்ம குறி மிஸ்ஸே ஆகாது, செத்துப்போ. இப்போ பாரு பல்ட்டியா. காட்டுவாசியா மாறியாச்சு. நம்ம சிட்டிக்கு போய் வாழ வேண்டியதுதான். காட்டுவாசிங்களுக்கு பாய். ஓகே, இவங்களையும் நன்றியே மறக்கக்கூடாது. நம்ம எப்படி போகிறது? நீங்கள் போவோம். என்ன இப்போ ஆக போகுது? கிளம்பலாம். கண்ணராசா கார போடி, நீந்தி கடலை மூடி. ஐயோ காக்கு! ஆத்தா ஓர